ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறேன்னு போய் குடிச்சு மூச்சு அடிச்சு மூக்கு வழியா கூல் ட்ரிங்க்ஸ் வாயில் நுரத்தள்ளி ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போன உடனே போயிடுச்சு. கண் முன்னே மகளுக்கு என்ன நடந்தது என தந்தை விவரிக்கும் இந்த காட்சிகளை பார்த்தால் கண்கள் குளமாகிவிடும் தான். அந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சதுனால என் குழந்தை போயிடுச்சு. அது மாதிரி இது மாதிரி எந்த குழந்தைக்கும் ஆகக்கூடாது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே கனிக்கிலுப்பை கிராமத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் ஜோதிலட்சுமி தம்பதிக்கு ரித்தீஷ் என்ற மகனும் காவியா ஸ்ரீ என்ற மகளும் இருந்தனர். 2 நாட்களுக்கு முன்பு தனது வீட்டுக்கு அருகே இருந்த பெட்டி கடையில் 10 ரூபாய்க்கு டெய்லி என்ற மேங்கோ ஜூஸை வாங்கி குடித்திருக்கிறார் காவியா ஸ்ரீ. ஜூஸ் குடித்து முடித்த சிறிது நேரத்திலேயே சிறுமி காவியா ஸ்ரீக்கு மூக்கிலும் வாயிலும் நுரை தள்ளி மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது. அத்தோடு சிறுமி காவியா ஸ்ரீ சுருண்டு விழுந்து மயக்கம் போடவே உடனடியாக காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு தூக்கி கொண்டு ஓடினர். அங்கு முதலுதவி சிகிச்சைக்கு பிறகு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்கு அழைத்து செல்லப்பட்ட சிறுமி காவியா ஸ்ரீ சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சிறுமி குடித்த மேங்கோ ஜூஸ் கடந்த மாதம் 4ஆம் தேதிதான் தயாரிக்கப்பட்டுள்ளது. தயாரிப்பு தேதியிலிருந்து 6 மாதம் வரைக்கும் எக்ஸ்பைரி டேட் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கும் நிலையில் ஜூஸ் குடித்ததும் தான் சிறுமிக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது என்கிறார்கள். தரமற்ற மேங்கோ ஜூஸை வாங்கி குடித்ததாலேயே தனது மகள் அநியாயமாக உயிரிழந்ததாக தந்தை ஆதங்கத்துடன் புகார் கூறிய நிலையில் உடற்கூறாய்வு அறிக்கை வந்த பின்னரே சிறுமியின் மரணத்திற்கு என்ன காரணம் என்பது தெரியவரும் என கூறப்படுகிறது. இதனிடையே சிறுமி ஜூஸ் வாங்கிய கடையை தற்காலிகமாக மூடிய அதிகாரிகள் அந்த கடையில் இருந்த மற்ற ஜூஸ் மாதிரிகளை சேகரித்து பகுப்பாய்வுக்கு அனுப்பினர். மேலும் சிறுமி குடித்த மேங்கோ ஜூஸ் கிருஷ்ணகிரியில் உள்ள டெய்லி ஆலையில் தயாரித்தது என்ற நிலையில் அங்கும் அதிகாரிகள் சோதனை நடத்தி மாதிரிகளை சேகரித்தனர். தொடர்ந்து அந்த டெய்லி நிறுவனத்தின் நாமக்கல் ஆலையிலும் ஆய்வு நடத்தப்பட்டது. சிறுமி குடித்த ஜூஸை தயாரித்த குளிர்பான நிறுவனம் உரிய உரிமம் பெற்று முறையாக இயங்கி வந்த நிலையிலும் சிறுமியின் உயிரிழப்புக்கான காரணம் என்னவாக இருக்கும் என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. மேங்கோ ஜூஸின் எக்ஸ்பைரி டேட் சரியாக இருந்தாலும் கூட அதில் கலக்கப்படும் நிறமிகள், வேதி பொருட்கள் அளவு, ஜூஸை பதப்படுத்தி வைக்கும் டெம்பரேச்சர் ஆகியவையும் சரியாக இருக்க வேண்டும். கேக், கூல்ட்ரிங்க்ஸ் போன்ற உணவுகளில் 100 BPMக்கு மிகாமல் தான் செயற்கை நிறமிகளை பயன்படுத்த வேண்டும் என உணவு பாதுகாப்பு விதிகளே இருக்கும் நிலையில் அந்த விதியை மீறி அதிகளவில் நிறமிகளை சேர்க்கும் போது உடல்நலக் குறைவு ஏற்பட்டு விபரீதம் நிகழ வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. கலரிங்கை பொறுத்த வரைக்கும் FSSAI என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு 6 டைப் ஆஃப் கலர்ஸ் ஃபார் 12 கேட்டகரிஸ் ஆஃப் ஃபுட். அதில் என்னென்னா ஹாப்பி ஃபுட்ஸ், கேக்கு, ஐஸ்கிரீம்ஸு, இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி இதுக்கு வந்து லிமிட்டட் சோர்ஸில் 100 ppm தாண்டாத ஒரு 6 கலரை பயன்படுத்த சொல்லி தான் கொடுத்துருக்கான். இப்போ நமக்கு இதில் என்ன சார் இஷ்யூ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பர்மிட்டட் கலர் பர்மிட்டட் டோசேஜை தாண்டப்ப, பர்மிட்டட் ஃபுட்டில் டோசேஜ் தாண்டப்ப வி ஹாவ் இஷ்யூஸ். பொதுவாக குளிர்பானங்களை அதிகளவில் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டாலே கல்லீரல் பாதிப்பு, எலும்பு சிதைவு, சிறுநீரக பாதிப்பு என புற்றுநோய் அபாயம் வரை இருக்கிறது. இன்னும் முக்கியமாக அதிகளவு நிறமிகள், அதிகளவு வேதி பொருட்கள் கலந்த ஜூஸை அருந்தும் போது அது செரிமான மண்டலத்தை நேரடியாக தாக்கி உடனடியாக பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. நாள்பட்ட உணவுப் பொருள் எடுத்துக்கொள்வது ஒரு பக்கம் பாதிப்பு என்றாலும் சிறுமி காவியா ஸ்ரீ உயிரிழந்த விவகாரத்தில் சுவைக்காகவும் நிறத்திற்காகவும் மேங்கோ ஜூஸில் கலந்திருந்த வேதி பொருட்களும் நிறமிகளும் தான் காரணமாக இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. சும்மா டெய்லி கூல்ட்ரிங்க்ஸு, கேக்கு, ஐஸ்கிரீம், சாக்லேட்டுங்கிறது இட்ஸ் நாட் குட் ஃபார் த சைல்டு. ரெண்டாவது, இந்த மாதிரி பொருளை வாங்குறீங்க, பேக்கடு ஃபுட் இன் எனி ஃபார்ம், குழந்தைங்க அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்கன்னு ஒரே பொருளை கண்டினியூஸாக கொடுக்கறதும் நாட் அட்வைசபிள். தற்போது குளிர்பானம் தயாரித்த ஆலையில் தொடர்ந்து ஆய்வு நடத்தப்பட்டு வரும் நிலையில் பகுப்பாய்வு முடிவுகளை வைத்து டெய்லி நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. சிறுமி ஜூஸ் வாங்கி குடித்த கடையை பார்க்கும் போதே சாதாரண பெட்டிக்கடை போலதான் இருக்கிறது. அப்படி இருக்கையில் அந்த கடையில் எந்த டெம்பரேச்சரில் ஜூஸை வைத்திருந்தார்கள், எப்படி விற்பனை செய்தார்கள் என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.